சொத்து போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் போச்சு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் எஸ்டேட் ஓனர் தேர்தல்ல தோத்துட்டா போயிடும். நீங்க எப்படி தோப்பீங்க? கேளு, எல்லாத்தையும் எங்கிட்டே கேளு. ஏன்னா நான் தான் உனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி. அடுபாவி, இந்த தடவை எஸ்டேட் ஓனர் அசோசியேஷன் தேர்தல அந்த இந்திராதேவியே நிக்கிறாளாண்டா. இருக்கிற அந்த பதவியும் போயிருச்சுன்னா ஒரு நாய் என்ன மதிக்காது. அப்படியாவது அந்த இந்திராதேவிய ஏங்க வாய மூடிட்டீங்க? வேணாம்ப்பா, உங்க முன்னாடி நான் ஏதாவது சொல்ல போக, நீங்க ஏதாவது செஞ்சு வைக்க போக ஒவ்வொரு தரையும் போலீஸ்க்கு எவ்வளவு செலவாக தெரியும்ல. அதான் இன்னும் 4 எஸ்டேட் இருக்குதுங்களா முதலாளி? 4 எஸ்டேட் இருக்கிறது இந்த நாய்க்கு பொறுக்கல. கரிநாய ஏன் முதலாளி, அந்த அம்மா எலெக்ஷன்ல என்ன எல்லா எஸ்டேட் ஓனர்ஸும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? நீங்க தானே அவங்களுக்கு எல்லாம் தோஸ்தாவது கோஸ்தாவது. பொம்பளை எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு தெரிஞ்சாவே ஆம்பளைங்க எல்லாம் பல்லடிச்சுட்டு அவளுக்கு தாண்டா போடுவானுங்க. மறந்தாப்புல நானே போட்டாலும் போட்டுருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. இந்த வயசுலயே அந்த அம்மா சிக்கன் இல்ல இருக்கு. அதை விட சிக்கன் நாம ஒண்ணு ஏற்பாடு பண்றோம். அட ஆமா முதலாளி, எல்லா எஸ்டேட் ஓனர்ஸுக்கும் சில்சிலா சல்சலா சல்பட்டான்னு சகலமும் ஏற்பாடு பண்ணிட்டு போறோம். ஆமா, பார்ட்டி கொடுத்து எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஃபுல்லா ஏத்தி விட்டான்னு வச்சுங்க, மறுநாள் மப்பிளே வந்து நம்மளுக்கு குத்துவானுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய், முதல்ல என் லைஃப்ல இல்ல உங்க லைஃப்ல இப்படி ஒரு உருப்படியான யோசனை சொல்றீங்களே, எப்பறா? 4 நாளா நீங்க ஊர்ல இல்லல்ல, அதான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இந்த மாதிரி கார் எல்லாம் இல்லையே. யாருது? என்னடா பொண்ணோட வரா? உங்ககிட்ட போய் கேக்குறேன் பாரு. அப்பா, மீட் ஐஸ்வர்யா. ஹாய். நாங்க 2 பேரும் ஜெர்மனில ஒரே காலேஜ். நம்ம எஸ்டேட் ஓனர் இந்திராதேவி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி. நீங்களா அந்த ஐஸ்வர்யாவா? வணக்கம் ஜி, வாங்க ஜி, வாங்க வாங்க. உங்க அக்கா எல்லாத்தையும் உங்க பேர்ல தான் நடத்திட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க, மறக்காம இடது காலையும் வச்சுங்க. அப்பா, போர் அடிக்குதுன்னா அதான் வீட்டை சுத்தி காமிக்கலாம்னு கூட்டு வந்தேன். காமி இதான் ஹாலு. நல்லா பாருங்க அம்மாஜி, இன்னைக்கு மறக்காம எங்க வீட்டுலதான் கை நினைக்கணும். அப்பா, அவ ஃபாரின்ல படிச்ச பொண்ணு கையில நினைக்க மாட்டா, ஒன்லி ஸ்பூன் தான். அட ஸ்பூனை யாவது நினைக்கட்டும்டா. நீ கொண்டு போய் சுத்தி காமி. மொட்டை மாடியில கார்டன் எல்லாம் வச்சிருக்கிற பாரு, அதை கொண்டு போய் காட்டு. மறக்காம பெட்ரூம் கூட்டு போ. அங்க டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் போட்டு அசுத்து. அப்புறம் டிவியில பேய் படம் போட்டு காட்டுறா. பேய் படம் எதுக்குங்க? அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து போய் கட்டி பிடிச்சுக்குவாங்க. எதுக்கு ஒரு சாக்கு வேணாம்? பையனை நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கு. நான் என் பையனை கெடுக்கிறது இருக்கட்டும்டா. என் பையன் அந்த பொண்ணை கெடுத்தா தாண்டா நமக்கு புண்ணியம். ஐய, என்ன நாமினேஷன் ஃபார்ம் கிழிச்சு போறீங்க? இனிமே இது தேவையில்லடா. தேவையில்லையா? அந்த அம்மாவை ஜெயிக்க வேணாமா? அந்த அம்மாவே ஜெயிக்கட்டும். நானே விட்டு கொடுத்து அண்ணா போஸ்ட் அந்த அம்மாவை ஜெயிக்க வைக்க போறேன். சூப்பர் ஃபிகர்ரா. என்ன ஸ்கெட்ச்டா? ஸ்கெட்ச் மட்டுமாடா? கண்ணு, ஊட்டி குளிர்லயே இத்தனோட துணி போட்டிருக்கிய, மெட்ராஸ் வெயில்ல சுத்தமா இருப்பாங்கடா. இவங்க அக்கா கூட இப்படி குளிச்சா சூப்பரா இருக்குண்டா. செருப்பால் அடிப்பேன்டா ராஸ்கல்ஸ். வாட்ச்மேன், ஏய் போங்கடா போங்கடா ராஸ்கல்ஸ். போங்கடா சொல்றல. ஐயோ, நல்லா அடிக்கறாங்க மேடம். போங்கடா. எங்க வந்து கலாட்டா பண்றீங்க? ஒடுக்கி பசங்க. யாரு? பிரியா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு மேடம் பெருசு பண்ணிக்கிட்டு? அப்புறம் உங்க தங்கச்சி பத்தி அவங்க என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அசிங்கம் தானே? தேங்க்ஸ். ஓகே ஓகே, ஏதோ போனா போதுன்னு ஒரு வாட்டி காப்பாத்திட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி அரையங்கரமே குளிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, போனவன் குடும்பத்தோட சுற்றம் சூழ வந்து வாழ்த்து போடுவானுங்க. அப்பெல்லாம் நம்மளால கண்டுக்க முடியாது. ஓகே, நான் இப்படிதான் குளிப்பேன். நீ பாடி கார்டு, செக்யூரிட்டி. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ வந்து அவங்களை துரத்தணும். கண்ணு, உங்க அக்காவுக்கு தான் நான் பாடி கார்டு. உங்க பாடிக்கெல்லாம் நான் கார்டு வேலை பார்க்க முடியாது. காம்பவுண்ட்ல எட்டி பாக்குறவங்க வாட்ச்மேன் விட்டு துரத்துங்க. சரி வாட்ச் உமன் விட்டு துரத்துங்க.
மறுபடியும் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு குட் பை, உங்க அக்காக்கு ஒரு குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே பிரியா, உடனே ஒரு ஆம்பளை குர்காக்கு ஏற்பாடு பண்ணு. ஆம்பளையா? எஸ், என் தங்கச்சி அவ இஷ்டப்படிதான் இருப்பா, அவளை மாத்த முடியாது. பொம்பளை வாட்ச்மேனை மாத்தி ஆம்பளையா போடு. நல்ல வீரனா பார்த்து போடு. வீரனா? அப்புறம் பிரியா வண்டிக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே மேடம். ஏய், அங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா தள்ளி போத்து, இல்லன்னா மலையில தள்ளிடுவேன். ஏய், என்ன மேன் நீ கூட கூட வந்து நின்னுட்டு இருக்க? பாடி கார்டுனா கூட கூட தாங்க நிப்பாங்க தானே, கூர்க்கா வாசல் நிக்கிறது. மேடம், கூர்க்கானது ஞாபகம் வந்தது. நிறைய பேரை செக் பண்ணி 4 ஆம்பளைங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல யாரு கூர்க்காக்கு பெஸ்ட் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். அந்த 4 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க சொல்லு. அதுல யார் ஜெயிக்கறாங்களோ அவனை செலக்ட் பண்ணு. கரெக்ட். ஆம்பளைங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது நான் பார்க்கணும். நல்ல குடுமை அது. ஏங்க, ஆம்பளைங்க அடிச்சுக்கிறது உங்களுக்கு அவ்வளவு வேடிக்கையா போச்சா? அது எவ்வளவு சினிமா இருக்குது போய் பாக்குறது, இல்லன்னா வீட்ல டிவி விசிடி போட்டு பாக்குறது. ஷட் அப். ஒண்ணு கேட்டனா? நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஆமாக்கா, 4 பேரை அடிக்கிறவன் ஒரு வீரனா? அட்லீஸ்ட் 10 பேரையாவது அடிச்சாதானே அவன் ஒரு ஆம்பளை. 10 பேரை அடிக்கணும்னா நம்ம ஹீரோவால தான் முடியும். யா யா யா. எது? அதுல மேடம், அன்னைக்கு நம்ம வீட்ல 10 கொள்ளைக்காரங்களை அடிச்சார்ல மேடம், அதான் சொன்னேன். கரெக்ட்கா. 10 பேரை அடிச்சாதான் ஒரு ஆம்பளை. அவன் தான் நம்ம வீட்டு கூர்க்கா. அதுக்கு 10 அடியாளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க சொல்றியா? நோ 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 நோ. 10 பேரை அடிச்ச உங்க பாடி கார்டு, அதான் நம்ம பிஏவோட ஹீரோ. அவரை யார் அடிச்சு ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் நம்ம வீட்டு கூர்க்கா. ஓ இஷ்டம். போங்க ஹீரோ சார், இவர் தான் மத்தவங்களை அடிச்ச கூர்க்கா. சாதாரண அடி இல்ல, மரண அடி அடிச்ச கூர்க்கா. எல்லாரும் எங்க செலவுல தான் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. போங்க, இவரை நீங்க அடிங்க பாக்கலாம். யோ, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வந்து அடியா. இந்த ஹீரோவை அடிச்சாதான் உனக்கு எங்க வீட்ல வேலை. சும்மா இல்ல, மத்த இடத்தை விட 5 மடங்கு சம்பளம். கம் ஆன். Both are equal. நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா 10 பேரை அடிப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரியா மேடம், பகல்ல இவன் காவலா இருக்கட்டும். அடிப்பட்ட ஹாஸ்பிடல்ல இருக்கிற மத்த 3 பேர் நைட்ல காவலா இருக்கட்டும். ஓகே மேடம். You are selected.